தற்போது ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம், லண்டன் வெற்றிநடை அமைப்புடன் இணைந்து இந்த 5 நாட்கள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கு 3வது நாள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு எஃப்டிபிக்கள், பல்வேறு விருது வழங்கும் நிகழ்வுகள், பல்வேறு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள் நடத்தி வரும் நமது சேலம் மகிழம் தமிழ்ச் சங்கத்தின் முத்தாய்ப்பான இந்த பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கின் 3வது நாளான இன்று நம்மிடையே வெள்ளித்திரை ஏற்படுத்தி வரும் பல்வேறு மாற்றங்களுக்கிடையே தமிழ் திரை இசை பாடல்களில் சமுதாய உணர்வுகள் எனும் தலைப்பில் நம்மோடு தமது கருத்துக்களை எடுத்துரைக்க மும்பை எழுத்தாளர் மன்றத்தில் கருத்துரைஞராக உள்ள நமது ஐயா முனைவர் சு பாஸ்கர் அவர்கள் இணைந்துள்ளார். முதலில் நமது மகிழம் தமிழ்ச் சங்கம் சார்பாகவும் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் மற்றும் லண்டன் வெற்றிநடை சார்பாக ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பாஸ்கர் ஐயாவை பற்றி நம்மிடையே அவரை சிறப்பை எடுத்துரைக்க சேலம் மகிழம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் முனைவர் ப கற்பகராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். 5 நாட்கள் நடைபெறும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தின் 3ஆம் நாள் இன்று தமிழ் திரை இசை பாடல்களில் சமுதாய உணர்வுகள் அப்படிங்கிற தலைப்புல மகாராஷ்டிராவில் உள்ள எழுத்தாளர் மன்றத்துல இருந்து முனைவர் சு பாஸ்கரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டுமானால் இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம், எம்ஃபில், பிஹெச்டி என்று பயின்றுள்ளார். இவருடைய ஆய்வு அனுபவம் என்று நாம் பார்த்தோமானால் எம்ஏவில் 10 பாட்டில் மான்கள் என்னும் தலைப்பில் ஆராய்ச்சி பண்ணியுள்ளார். எம்ஃபிலில் பிரபஞ்சனின் 2 சிறுகதைகளை ஒப்பாய்வு செய்துள்ளார். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வில் தமிழ் திரை இசை பாடல்களில் சமுதாய உணர்வுகள் என்ற தலைப்பில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை நிறைவு செய்துள்ளார். இவர் 47க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். 31க்கும் மேல் பன்னாட்டு பயிலரங்கில் பயிற்சி பெற்றுள்ளார். 16 தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ளார். 6 இதழ்கள் எழுதியுள்ளார். 7 நூல்கள் அச்சேறியுள்ளன. பள்ளியில் 12 ஆண்டுகள் கல்வி அனுபவம், கல்லூரியில் 15 ஆண்டுகள் கல்வி அனுபவம் இருக்கின்றது. இவர் இன்று நம் மகிழம் தமிழ்ச் சங்கத்தோடு இணைந்து இந்த நிகழ்வை வழிநடத்துவது நம் மகிழம் தமிழ்ச் சங்கத்துக்கு பெருமையாக இருக்கின்றது. ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். சேலம் ஏவிஎஸ் கல்லூரி தன்னாட்சியும் சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கமும் லண்டன் வெற்றிநடை அமைப்பும் இணைந்து நிகழ்த்தும் பல்துறை ஆய்வு நோக்கில் தமிழ் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் 5 நாட்கள் இணையவழி கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 3ஆம் நாள் நிகழ்வு. இதற்கு முன் 2 நாட்கள் பேசிய சான்றோர்களுக்கும் இனி 2 நாட்கள் பேச இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு உரையாற்ற அழைத்த, நாளை உரையாற்ற இருக்கின்ற பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜா கீதா ரஞ்சித பாக்கியம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொள்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திரையிசை பாடல்களில் சமுதாய உணர்வுகள் என்ற தலைப்பில் இன்று பார்க்க இருக்கின்றோம்.
நம்மளுடைய மொழி உயர்தனி செம்மொழி. அதை உயர்மொழி, தனிமொழி, செம்மொழி என்று மூன்றாக பிரிக்கின்றோம். உயர்மொழி என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக விளங்குகின்றது. தனிமொழி என்று சொல்லும் பொழுது அதற்கு வேற எந்த துணை இல்லாமலும் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மிக பழமையான மொழியும் கூட. செம்மொழி என்பது இலக்கிய இலக்கண வளங்கள் மிக்க நம்மளுடைய மொழி என்பதனால்தான் அதை செம்மொழி என்று அறிவிக்கின்றோம். நம்மளுடைய இலக்கிய வகைகளை பார்க்கும் பொழுது சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், இதிகாசம், காப்பியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம், அதுல மரபு கவிதைகள், புது கவிதைகள், கைக்கு கவிதைகள், நாட்டுப்புற பாடல்கள், திரை இசை பாடல்கள், இன்னும் உரைநடையில் பார்க்கும்போது உரைநடை, சிறுகதை, புதினம், நாடகம், பல்வேறு வகைகளை இருப்பதனால்தான் அந்த இலக்கிய இலக்கண வளங்கள் மிகுந்திருப்பதனால்தான் செம்மொழி என்று அறிவிக்கின்றோம். இந்த இலக்கியங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடியது. அது சங்க இலக்கியம் முதல் திரை இசை பாடல்கள் வரை எல்லாம் இலக்கியங்கள் என்று ஒரு பொதுவான நோக்கம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். உயர்ந்த இலக்கியமாக சங்க இலக்கியத்தை கருதுறோம், திரை இசை பாடல்களை சாதாரணமா நம்ம நினைக்கிறது கூடாது. எல்லா இலக்கியங்களும் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியன என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். சில பேருக்கு அந்த வேறுபாடு இருக்குதுங்கிறதுனாலதான் இதை நான் எடுத்து காட்டுறேன். தமிழ் இலக்கியங்களை பல்வேறு வகைகளாக பார்க்கிறோம். அந்த திரை இசை பாடல்கள்ல பாமர மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் ஆயுதம் தமிழ் திரை இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பாமர்களுடைய பல்கலைக்கழகம் அப்படின்னு திரைப்படத்தை கூட சொல்லுவாங்க. இந்த உழைக்கின்ற மக்களினுடைய கலைப்பு நீங்க தெருக்கூத்துங்கிறது தோன்றியது. அந்த தெருக்கூத்தினுடைய வளர்ச்சியில தான் நிலையாக ஒரு இடத்துல அந்த நாடகத்தை போடும்போது அது மேடை நாடகமாக அமைகிறது. அதே நேரத்துல அடுத்த நிகழ்வுல பார்க்கும் பொழுது அந்த நாடக வளர்ச்சியினுடைய காரணத்துலதான் பாத்தீங்கன்னா அது திரைப்படமாக மலர்கிறது. அந்த திரைப்படத்துல திரைக்கதைக்கு தகுந்தாப்புல பாடல்கள் எழுதினாலும் கவிஞர்கள் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு புகுத்தினார்கள். அது இயல், இசை, நாடகம் என்று முத்தமிழை நம்ம சொல்றோம். அந்த இசை இயலுக்கும் நாடகத்துக்கும் இடையில் நின்று சிறப்பாக ஆட்டி வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அத சொல்லுவோம் இல்லையா, இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லுவோம். இசையும் அதை கேட்டு பல தலைகள் அசையும் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த வகையில இசைக்கு இசையாதார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில திரை இசை பாடல்கள் அனைவரையும் மயங்க வைக்கக்கூடியது மட்டுமல்ல, நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு புகுத்தக்கூடியது அப்படிங்கிறத நான் எடுத்து காட்டுறேன். திரை இசை கவிஞர்கள் வரிசையில பார்க்கும் பொழுது முதலாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதியவர் மதுரை பாஸ்கரதாஸ் அப்படிங்கிறவர் தான். அவர் நாடகத்திலிருந்து வந்தவர், மதுரைக்காரர். அது நாடக முதல் திரை இசை கவிஞராக அவரை நாம எல்லாரும் போற்றுறோம். அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பாபநாசம் சிவம், உடுமலை நாராயணகவி, கம்பதாசன், மருதகாசி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி, முத்துலிங்கம், மேத்தா, வைரமுத்து, புலமைப்பித்தன், பா விஜய், முத்துக்குமார், தாமரை போன்றவர்கள்லாம் பிறகு வர்றாங்க. இந்த திரை இசை பாடல்களை கவிஞர்கள் எழுதினாலும் அந்த சங்க காலத்துல சங்க இலக்கியத்துல, பக்தி இலக்கியத்துல, நீதி இலக்கியத்துல என்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்குதோ அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு எளிமையாக பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த பாடல்களை அமைக்கிறாங்க. பாரதியார், பாரதிதாசன் போன்ற கவிதைகளை எல்லாம் திரை இசை பாடல்கள் வாயிலாக அமைச்சிருக்கிறாங்க. ஏன் பாரதிதாசன், சுரதா போன்றவர்கள் எல்லாம் திரை இசைக்கு பாடல் எழுதியிருக்கிறார். பாரதிதாசனுடைய பாடல் தமிழுக்கும் அமுதென்று பேருங்கிற பாடல் வந்திருக்குது. சித்திரச்சோலைகளை அப்படிங்கிற பாடல் எல்லாம் திரை இசை பாடல்ல வந்திருக்குது. சுரதாவினுடைய பாடல் விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம் அப்படிங்கிற பாடலும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தமடா அப்படிங்கிற பாடல்லாம் சுரதாவினுடைய பாடலும் திரை இசை பாடல்களாக அமைந்திருக்கு. அப்ப எளிமையாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அமையக்கூடியதுதான் இந்த திரை இசை பாடல்கள். நல்ல கருத்துக்களை மக்களுக்கு விதைக்கக்கூடியது. அதுல முதல்ல பார்க்கும்போது நாடு, மொழி, இன உணர்வு சிந்தனைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாட்டையும் மொழியையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது கவிஞர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய நாட்டிற்காக உழைத்த மக்களை அமைதி வழியில் போராடியவர் மகாத்மா காந்தி. அதே போல பார்த்தீங்கன்னா
போராட்டத்தோடு தான் போராட வேண்டும் அப்படின்னு இருந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். கவிதைகள் மூலமாக நாட்டு மக்களுக்கு நல்ல விடுதலை உணர்வுகளை ஊட்ட வேண்டும் என்று தோன்றியவர் பாரதியார் போன்ற நாமக்கல் கவிஞர்லாம் அதுக்கு பிறகுதான் தோன்றாங்க. அந்த கவிதை வரிசையில பார்க்கும் பொழுது பாரதியார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே என்று நாட்டை வாழ்த்துகின்றார். நாமக்கல் கவிஞர் கூட இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு, சொந்தமில்லாதவர் வந்தவரால தூங்கி கிடந்தது போனது மால, வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி, இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்று எண்ணத்தை கொடு அப்படின்னு சொல்லுவார். அதே போலதான் திரை இசை கவிஞரான உடுமலை நாராயண கவி பெற்ற திரு நாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும், பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றார். நாட்டு மக்களிடத்துல அந்த நம்ம நாடு நம்மளுடைய நாடுங்கிற ஒரு பற்று இருந்தாதான் அது ஒற்றுமையாக நாம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சொல்றார். பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும், பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் அப்படின்னு பாடுறார். இது அந்த நாட்டு மக்களிடையே இந்த ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது, பற்றை விதைக்கக்கூடிய வகையில் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் அது. அதுபோல கண்ணதாசன் கூட அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா அப்படின்னு நாட்டை சொல்ற. நம்மளுடைய நாட்டை நாம காக்கணும். எந்த நேரத்திலையும் இறப்புங்கிறது எந்த நேரத்திலையும் யாருக்கும் எது வேணாலும் வரலாம். ஆனா நாட்டை நாம பயத்தோடு அதை பார்க்க கூடாது. அஞ்சாமல் இந்த நாட்டை நாம காக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அந்த நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய வைர வரிகளாக காணப்படுது. அதே போல கவிஞர் வாலி கூட தமிழகத்தை பெண்ணாக உருவகித்து பாடுற. மூவேந்தர்கள் ஆட்சி செய்த நாடு நம்ம தமிழகம் இல்லையா? அந்த வகையில பார்க்கும்போது பாண்டியனுடைய மீனையும் பெண்ணுடைய கண்ணுக்கும் சேரனுடைய வில்லை அந்த கண்ணில் மேல் இருக்கக்கூடிய புருவத்திற்கும் அவர் பெண்மையில் இருக்கக்கூடிய வீரத்தை இந்த சோழனுடைய புலிக்கொடிக்கும் ஒப்பிட்டு ஒரு பாடல் அமைச்சிருக்கிறார். இதுவும் நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடியதுதான். காதல் பாடலாக இருந்தாலும் அந்த நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக அமைகிறது. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிகொடி உன் பெண்மையில் கண்டேன், இவை மூன்றும் தோன்றும் உன் சேர்ந்து உன்னை தமிழகம் என்பேனே, உன்னை தமிழகம் என்பேனே என்ற அந்த பெண்மையோடு அந்த நம்மளுடைய தமிழ்நாட்டை இணைத்து சேர சோழ பாண்டியர்களுடைய கொடிகளை வைத்து சிறப்பாக படைக்கின்றார். இதுவும் நாட்டுப்பற்றிற்கு ஒரு சிறந்த சான்றாக அமைகிறது. மொழியை நாம் விழியாக கருத வேண்டும். நமக்கு விழி மொழிதான். அந்த மனிதனுடைய தனியாக வேறுபடுத்தி மனிதனை மற்ற விலங்குகளோடு அல்லது மற்ற உயிரினங்களோடு வேறுபடுத்தி காட்டுவது ஒரு சிறந்த சாதனம். நம்முடைய மொழியை சொல்லலாம். மக்கள் தம் கருத்தை பிறருக்கு தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய கருவியாக இந்த மொழி அமைகிறது. அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும், மொழியை போற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று கவிஞர்கள் எல்லாம் பல்வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். பாரதிதாசன் கூட வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி மேல பற்று வைத்திருப்பதனாலதான் அதை கடல் போல பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஈழத்து கவிஞரான சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் கூட சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவார். அதே போல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தமிழ் மொழியை போற்றும் போது வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன் அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் கவிஞர்கள் முன்ன பாரதியாரா இருக்கட்டும், பெருஞ்சித்திரனா இருக்கட்டும், இவர்களெல்லாம் தமிழ் மொழி மேல பற்று வைத்து அந்த தமிழ் மொழியை நாட்டு மக்களுக்கு விதைக்க வேண்டும், பற்று வர வேண்டும் அப்படின்லாம் நினைத்தார். அதே போலதான் திரை இசை கவிஞர்கள் கூட திரை இசை பாடல்கள்ல அந்த பற்றுகளை விதைக்கின்றார்.
நம்மளுடைய தூய தமிழ் சொல்லுக்கு இணையானது வேறு எந்த சொல்லும் நிகரில்லை அப்படின்லாம் கவிஞர் கண்ணதாசன் பேசுவார். அது தமிழ் மீது பற்று இருப்பதனால திரை இசை பாடல் கூட, காதல் பாடல் கூட தமிழ் பற்றை தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய வைர வரிகள் எல்லாம் பதித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு பாடலை பாருங்க. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. தமிழ் மேல மிகுந்த பற்றிருந்தாதான் அந்த வார்த்தைகள் வந்து விழ முடியும். அந்த அளவுக்கு கண்ணதாசனும் மிகுந்த நம்ம தமிழ் மேல வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. விழிபோல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்பார் வாலி. விழிபோல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், நம்மளுடைய மொழியை தவறுதலாக யாரு சொன்னாலும் அல்லது அதை அழிக்க நினைத்தாலும் அவர்களுக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் போல 2 வரியில அழகாக அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை படைத்திருப்பார். இன்னொரு பாடல்ல கூட அந்த சிறு குழந்தைகளுக்கு அந்த மொழி பற்றை வளர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவு நாள் கண்டு துடிப்பான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான்னு சொல்லும்போது அந்த மகனுடைய சிறப்பாக உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவு நாள் கண்டு துடிப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல தமிழ் மொழியின் மேல மிகுந்த பற்று வைத்து திரை இசை கவிஞர்கள் எல்லாம் தங்களுடைய பாடல்கள்ல படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. காதலியை நலம் பாராட்டும் போது கூட அந்த தமிழினுடைய சிறப்பை சொல்றார். கம்பன் தமிழோ பாட்டினிலே, சங்கத் தமிழோ மதுரையிலே, பிள்ளை தமிழோ மழலையிலே, நீ பேசும் தமிழோ விழிகளிலே அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் கம்பன் தமிழ், சங்கத்தமிழ், பிள்ளை தமிழ், பேசும் தமிழ் என்று தமிழ் மொழியை அழகாக வர்ணித்து காட்டுவார் கவிஞர் வாலி. அதே போல நாடு மொழி போல வீரமும் மானமும் தமிழர்களுக்கு இரு கண்களாக பாவிக்கக்கூடியது. அந்த வீரத்தையும் மானத்தையும் காக்கக்கூடியவர்கள் தான் புகழோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற கண்ணதாசன் கூட. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரம் மானம் காப்போர் சரித்திரம் நிலை நிற்கின்றார் அப்படின்னு சொல்ற. வீரத்தையும் மானத்தையும் காக்கக்கூடிய நம்மளுடைய தமிழினம் தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்கும். அதுபோல அந்த சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த வீரத்தையும் மானத்தையும் ஊட்டக்கூடிய திரை இசை பாடல்கள் எல்லாம் நிறைய உண்டு. உழைப்பு என்பது உயர்ந்தது, உழைப்பு என்பது உன்னதமானது. அந்த உழைப்பை உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உழைப்பினாலே இந்த உலகத்தையே நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வராங்க. அந்த உழைப்பாளர்கள் தான், அது உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த உழைப்பாளர்கள் தான் உணவு தரும் உயர்ந்த தொழிலை மேற்கொள்கிறார்கள். நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லுவோம். அதனாலதான் வள்ளுவர் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிறார். இந்த உலகம் ஏரை மையமாக வைத்துதான் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லுவார். ஔவையார் சொல்லும்போது கூட ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறொரு பணிக்கு அப்படின்னு சொல்லுவார். உழவு தொழிலை மட்டும் யாராலும் அழிக்க முடியாது, அதுதான் அதற்கு பிறகுதான் மற்ற தொழில்கள் எல்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த தொழில். அந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பது மருதகாசி என்று சொல்லக்கூடிய கவிஞர் அழகாக சொல்லுவார். நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக, ஏர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று சொல்லுவார். எப்படியெல்லாம் உழவு தொழில் செய்து அந்த மக்கள் உழைப்பாளர்கள் எப்படியெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போடு சொல்லக்கூடிய இந்த உழவு தொழிலுக்கு அடிப்படை வந்து நீர் தான். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது புறநானூறு. வள்ளுவரும் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உடுக்கு அப்படின்னு சொல்றார். அந்த நீர் தான் அடிப்படை. அந்த உழவு தொழிலா இருக்கட்டும், மற்றதுக்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு எல்லாத்துக்குமே நீர் தான் அடிப்படை. அதனாலதான் கார் உருள நீர் உருளும், நீர் உருள ஏர் உருளும், ஏர் உருள சோர் உருளும் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவாங்க. ஔவையார் கூட வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான் அப்படிங்க. ஒரு அரசனே உயர வேண்டும் என்றால் அங்க அடிப்படை வரப்பு உயரணும், அதுக்கு தந்தாலும் நீர் உயரணும் அப்படின்னு சொல்வார். இதை மனதில் வைத்துக்கொண்டு
மருதகாசி திரை இசை பாடல்ல சொல்றார், பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே. மாறினா மழை இல்லையா? பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, நாம் சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே, நாம் சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசம் எல்லாம் செழிச்சிடுது நம்ம கையாலே அப்படின்னு சொல்ற. நீர் இல்லாமல் இந்த உலகத்துல எதையும் செய்ய முடியாது, உயிரினங்கள் வாழ முடியாது. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், விசும்பின் துளிவேலின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது அப்படிங்கிற. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வீணலகத்து உள்ளின்றும் உடற்றும் பசி அப்படிங்கிறார். மழைத்துளி உருளைன்னா புல் புண்டு கூட முளைச்சு வராது, இந்த உயிரினங்கள்லாம் பசியால் வருந்தி இறந்து விடும் அப்படிங்கிறார். அதனாலதான் நீருங்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய பாடல்கள் எல்லாம் திரை இசை பாடல்கள்ல நிறைய உண்டு. உழைக்கின்ற மக்கள் தங்கள் உழைத்தும் முழுமையான பலனை அனுபவிக்கிறது இல்லை. அது பண்ணையார்கள், முதலாளிகள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால அது எல்லாமே அவர்களிடம் போய் சேரும்போது உழைக்கின்ற மக்களுக்கு கிடைக்கின்ற கூலி மிக குறைவாக இருக்கு. அது உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட உண்டு. அதுபோல நிலங்களை பயன்படுத்தி நாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டக்கூடியது உண்டு. அந்த உழைத்தவர்களுடைய வாழ்க்கை சரியா உயரலைனா கூட அந்த உழைப்பை விடுறதில்லை, மேலும் மேலும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படுது. எவ்வளவு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கிறத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்வார், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, அட காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலும் தான் மிச்சம், கையங்காலும் தான் மிச்சம், அடு காடி வளையட்டும் பொண்ணே நமக்கு காலமே இருக்குது பின்னே, காலமே இருக்குது பின்னே. பொது உடைமை சிந்தனைகளை முகிழ்த்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனாலதான் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே அப்படிங்கிறார். இப்ப இல்லைனாலும் பின்னாடி ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்றார். அதுல சொல்வார், இன்னும் மற்ற தொழில்கள் எல்லாம் அதுல வருஷப்படுத்துறார். மண்ணை போலந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகள் வெட்டி, மண்ணை போலந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகள் வெட்டி, மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில பட்ட துயரினி மாறு ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம் அப்படிங்கிற. அது சுரங்க தொழிலாளர்கள், முத்து எடுக்கக்கூடிய அந்த கடல்ல மூழ்கி முத்து எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள், அது மாடி மேல் மாடி கட்டட தொழிலாளர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டார். அந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டக்கூடிய திரை இசை பாடல்கள் எல்லாம் நிறைய உண்டு நம்மளுடைய பாடல்கள். பிற எல்லா தொழில்களும் உழவு தொழில் போல பாரதிதாசன் கூட சொல்வார், கற்பிழந்து மலை விழந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிகுலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு அப்படின்னு சொல்வார். இதை மனதில் வாங்கி கொண்டுதான், இந்த பாரதிதாசனுடைய வரிகளை மனதில் வைத்துக் கொண்டுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட படைச்சிருக்கும். அந்த அளவுக்கு இலக்கியங்களை எளிமையாக, இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்கள்லாம் பார்க்கும்போது படித்தவர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய வகையில இருக்கிறதுனால அது படித்துதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா திரை இசை பாடல்களை பொறுத்தளவு அதை கேட்டு 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 மக்களுடைய மனதுல பதிஞ்சிருது. அதே போல வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உழவர்களுடைய வாழ்க்கை கொடுமையானதோ அது போல மீனவர்களுடைய வாழ்க்கையும் கொடுமையானது. கடலுக்குள் சென்று மீனவர்கள் போயிட்டு திரும்பி வந்தாதான் நிச்சயம். சுனாமினாலேயோ அல்லது சுறாமீனிடமோ மாட்டிக்கிட்டா அல்லது இலங்கை இராணுவத்திடமோ மாட்டிக்கிட்டா அவர்களுடைய வாழ்க்கை துன்பப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அந்த கடுமையான அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை மனதில் வச்சுதான் கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார், தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவு அருமையான ஒரு பாடல் அது. தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனாலதான் அந்த உரிப்பொருள் கூட நமக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி அந்த நெய்தல் நிலத்துக்கு அமைந்திருக்கும் போல. அதனால இரங்கல்ங்கிறது கொடுமையான வார்த்தை இல்லையா? ஒரு இறந்தவர்களை கூட இரங்கலுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அதனாலதான் உரிப்பொருள் மற்றதுக்கெல்லாம் புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், கூடல் அப்படிங்கிற வகையில நெய்தல் நிலத்துக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அப்படி அமைஞ்சிருக்கும் போல. எவ்வளவு மனைவியை கரையில விட்டுட்டு குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு கடல்ல போய் அந்த மூழ்கி அந்த முத்து எடுக்கிறதா இருக்கட்டும், மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. அதெல்லாம் சொல்ற, கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெள்ளி நிலாவே விளக்காயெறியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயெறியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தவர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு சான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் அப்படின்னு சொல்லுவார். கவிஞர் வாலியினுடைய மிக சிறந்த வரிகள். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு சான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு நாங்க அலையிற படுற பாடு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சுலபமா நினைக்கலாம், ஆனா அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத மீனவர்கள் பாடுவது போல இந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் படைத்திருப்பார்கள். எல்லாம் வயிற்று பிழைப்புக்காக அலையக்கூடிய வகையில் இருந்தாலும் அதுல துன்பம் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த தொழிலை கைவிடாமல் அந்த உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் சமுதாய கருத்துக்களாக உழைக்கின்ற மக்களுடைய நிலையை எடுத்து காட்டக்கூடிய பாடல் நிறைய உண்டு. கண்ணதாசன் கூட உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே அப்படிங்கிற ஒரு பாடல், ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை நெய்யும் கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களை எடுக்கும் கைகளே, என்று எக்கர்வானம் சிவந்தது போல சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே அப்படின்னு சொல்றாரு. கீழ்வானம் சிவக்குங்கிறாப்புல வானம் சிவந்து எப்படி சிவந்து இருக்குதோ அது போல உழைத்து உழைத்து கைகள் சிவந்து இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் அழகா ஒரு திரையிசை பாடல்ல எடுத்து காட்டுவார். அதுபோல உழைக்கின்ற மக்களுடைய சிறப்புகளை மேலும் பார்க்கும்போது, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடோடி வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகின்ற உழைப்பவர்களின் திறமையால் வளர்ந்து வருகின்ற அந்த வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்றார். அதே போல உழைக்கின்ற மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாதான் அவங்களுடைய உரிமையை பெற முடியும். அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னா அந்த உரிமையை பெற முடியாது. அது பண்ணையாரிடமா இருக்கட்டும் அல்லது பாத்தீங்கன்னா முதலாளியிடமா இருக்கட்டும். அவர்கள் அந்த சொல்லுவாங்க இல்லையா, குட்ட குட்ட குனியறதும் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல பாரதிதாசன் கூட சொல்லுவார், ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகிடுவார் உணரப்பாணி அப்படின்னு சொல்லுவார் பாரதிதாசன் சொல்லும்போது. அதுபோல உழைக்கின்ற மக்கள் சொல்ற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் மேல மேல வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த கூலி தரலன்னு சொன்னா எதிர்த்து கேட்க கூட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டினார் பாரதிதாசனுடைய கவிதை வரிகள். அதுபோல அந்த உழைக்கின்ற மக்கள் இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுதான் சொல்ற ஒரு பாடல், திரையிசை பாடல்ல புலமை பித்தன் அவர்களுடைய பாடல் அது. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள், மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள், அண்ணா சொன்ன வழி நன்மை என்று கேளுங்கள், அண்ணா சொன்ன வழி நன்மை என்று கேளுங்கள். அந்த உழைக்கின்ற தோழர்கள்லாம் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு பாடியிருக்கிறார். கண்ணதாசனுடைய ஒரு பாடல்ல கூட, ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்படின்னு சொல்றார். அந்த உழைக்கின்ற மக்களிடத்தில் அந்த ஒற்றுமை எண்ணத்தோடு இருந்தோம்னு சொன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியும் சரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். முதலாளி தொழிலாளி என்ற வேறுபாடு கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திரையிசை பாடலுடைய கருத்து. ஒற்றுமையோடு வாழணும்.
அதே போல அடிமை வாழ்க்கைங்கிறது கூடாது. பிறரிடம் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில அவர்களை பார்த்து நம்ம பயந்து ஒதுங்கிடக்கூடாது. அடிமை வாழ்க்கை கூடாது. நம்ம கரை புரண்டு ஓடுகின்ற காற்றாற்று வெள்ளம் போல துணிவுடன் நம்ம போராடணும். அவளை குதிரையிடம் சொல்வது போல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாடல் உண்டு, திரை இசை பாடல் உண்டு. கண்ணதாசனுடைய பாடல் தான் அது. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. குதிரைக்கு அறிவுரை சொல்வது மனிதனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த இயற்கையை காட்டி நீதி உரைத்தல் அப்படிங்கிறது நிறைய உண்டு. இயற்கையில இருக்கக்கூடிய இந்த மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அதிடம் சொல்வது போல இந்த மனிதர்களுக்கு அந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை ஊட்டுவதெல்லாம் உண்டு. அதுபோல சமுதாய கருத்துக்களை சாதி வேற்றுமை கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அந்த நம்மளுடைய வேறுபாடு, நம்மளுடைய மக்களிடத்துல அந்த வேறுபடுகின்ற ஒரு நிலையெல்லாம் கூடாது. அந்த சாதி வேற்றுமையை நாம் மறக்க வேண்டும். மனித சமுதாயம் வேறுபட்டு இருந்தோம் சொன்னோம்னா நாம ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய முடியாது. அனைவரும் ஒற்றுமையோடு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நினைக்க வேண்டும். இந்த வேறுபாட்டை வளர்த்து கொண்டு ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு சச்சரவோடு நம்ம வாழக்கூடாது. இதைதான் பாரதியார் சொல்லும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படிங்கிற. பாரதிதாசன் கூட சொல்லும் பொழுது இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மத தலைவர் வாழும் நாட்டில் வாயடியும் கையடியும் அடைவதனால் அப்படிங்கிற. கவிமணி கூட சொல்வார், ஓடும் குதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படிங்கிற. கண்ணீரிலையும் ரத்தத்திலையும் சாதியை பார்க்க முடியும் ஐயா அப்படின்லாம் சொல்ற. கண்ணதாசன் சொல்லும் பொழுது ஒரு கவிதையில, சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்தெலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்து வைக்கவில்லையடி, எந்நாட்டு எலும்பு என்றும் எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவினை எரியூட்டவில்லையெனில் என்னாலும் துன்பமடி அப்படின்னு சொல்லுவார். இது போல வேறுபாடுகளை நாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உண்டு. அதை திரை இசை கவிஞரும் அதுல பயன்படுத்திருக்கிறாங்க திரை இசை பாடல்களை. ஆண்டான் அடிமை மேலோர் கீழோ என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் மாறாதோ, என்றொரு காலம் ஏங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதில் ஒன்று, இன்று எவனும் வேதம் சொன்னால் 2 வருடம் ஜெயில் உண்டு, கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது இன்று. அதனால சாதி வேற்றுமை கூடாது என்ற சமுதாய கருத்துக்களை எடுத்து காட்டுகிறது. குடும்ப உறவுகளும் ஒரு சிறப்பான உறவு, அதுவும் சமுதாய கருத்துக்களோடதான் வருது. மனித சமுதாயம் பெற்ற நாகரிக வளர்ச்சியின் படியே குடும்ப உறவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் தந்தையர், தந்தையினுடைய நிலை, உடன் பிறந்தோர், கணவன் மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் என்று வாழ்கின்ற அந்த சமுதாயமாக சேர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய உறவும் சிறந்த உறவாக மதிக்கப்படுது. தாய் உறவு அப்படிங்கும்போது மனித இனத்தினுடைய தொடக்கமே தாய் உறவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அது அவையார் கூட தாய் தந்தை இருவருக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்ற. அதே போல அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த வகையில தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றெல்லாம் நீதி நூல்கள் எடுத்துக்காட்டு. கண்ணதாசன் கூட அம்மாங்கிற உறவு தான் ஒரு புனிதமான உறவு, அது அம்மாவிடம் மட்டுமல்ல, யாரெல்லாம் அந்த தாயுள்ளத்தோடு ஆதரிக்கிறாங்களோ அவங்களும் அம்மாவுக்கு நிகரானவர்கள் தான் அப்படின்லாம் சொல்ற. அது இயற்கையா இருக்கக்கூடிய விலங்குகள் கூட பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துது. அதனால தாய் உறவு சிறந்த உறவு அப்படிங்கிறதை திரை இசை பாடல் எடுத்து காட்டியிருப்பார். கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசம் உண்டு அந்த மனமே அம்மா அம்மா, இன்ப கனவை
அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா, பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பாடுகின்ற பாடல்ல தாயினுடைய சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தாயினுடைய சிறப்பு, அந்த தாயினுடைய நிலை சிறப்பை பார்க்கும் பொழுது மகனுடைய வளர்ச்சியில கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த அதுக்கு பிறகு அந்த வெற்றியை, அந்த மகனுடைய வெற்றிக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய தாயினுடைய உறவுதான். அதை கவிஞர் வாலி ஒரு பாடல் அழகா எடுத்து காட்டுவார். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன், மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பெயர் கொடுத்தது அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் அனைத்திற்கும் தாய் தந்தையர் தான் காரணம். அதனாலதான் தந்தையும் ஒரு காரணம் உண்டு. அதனாலதான் பாரதியார் கூட சொல்லும்போது, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொல்றாரு. தந்தை நாடு என்று சொன்னவர் பாரதியார் தான். அதனால தாய்க்கு இந்த அளவுக்கு சிறப்பு, அதே போல தந்தையினுடைய சிறப்பும் மிகுந்து உண்டு. அண்ணன் தங்கையினுடைய உறவை எடுத்து காட்டக்கூடிய திரையிசை பாடல்கள் நிறைய உண்டு. அன்பால இணைந்து இருக்கக்கூடிய அந்த அண்ணன் தங்கையினுடைய உறவு, அது பிணைப்பு எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு திரையிசை பாடல்கள் எடுத்துக்காட்டு. ஒரு பாடல்ல எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா என்று பாசமலர்ல இருக்கக்கூடிய பாடல் தான் அது. அண்ணன் தங்கையினுடைய அந்த உறவை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாடலாக இது அமைகிறது. சமுதாய கருத்துக்கள்ல உண்மை காதலும் ஒரு சிறப்பானது. காதல் என்பது அடிப்படையானது, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. இளமையில ஏற்படக்கூடிய காதல் அது முதுமை வரைக்கும் தொடர்ந்து வந்தாதான் அது சிறந்த காதல் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு. எது உண்மை காதல் அப்படின்னா, இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் அப்படின்னு திரையிசை பாடல்ல எடுத்துக்காட்டுறாங்க. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றாக கருத வேண்டும். எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே அப்படின்னு சொல்றேன். அதனால உண்மையான காதலை போற்றுகின்ற திரையிசை பாடல்கள் எல்லாம் நிறைய உண்டு. அதுல மேலும் பாத்தீங்கன்னா, கணவனுடைய வாழ்க்கையில சில நேரத்துல பிரிவுங்கிறது ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகும். ஆனா அந்த பிரிவை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாடல் உண்டு. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படிங்கிற. ஒரு மாட்டினுடைய ஒரு வண்டி இழுத்துக்கு செல்கின்ற 2 சக்கரத்துல ஒரு சின்ன சக்கரம் ஒரு பெரிய சக்கரமாக இருந்தா அந்த வண்டி எப்படி ஓடாதோ, அது போல வண்டி போல இருக்கிறது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை திறம்பட நடத்த முடியாது கணவன் மனைவியால அப்படின்னு சொல்ற. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு சொன்னது, அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது அப்படிங்கிற. அதே போல சமுதாய சிந்தனைகள் பார்க்கும்போது அறிவியல் கருத்துக்களும் மருத்துவ சிந்தனைகளும் நிறைய உண்டு. அதுல வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா அப்படின்னு சொல்ற. அந்த வானத்தில் ஏறி சந்திர மண்டலத்தை தொடுகின்ற காட்சி என்றளவு வளர்ந்து கொண்டு வருது. அதுல மருத்துவத்துறையிலும் நம்மளுடைய சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருது. அதுபோல அறிவியல் சிந்தனைகள் மருத்துவ சிந்தனைகள் எல்லாம் திரையிசை பாடல்கள்ல நிறைய உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய பாடலும் உண்டு திரையிசை பாடல்ல. மூட நம்பிக்கைகள் அப்படிங்கும்போது
அங்க போகாத, அங்க வேப்ப மரத்துல பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அது போல அந்த இளமையிலேயே அந்த குழந்தைகளை பயம் காட்டி அப்படி வளர்க்கின்ற ஒரு நிலை கூடாது. நல்ல வீரமுள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொல்கிறார் திரை இசை பாடல்ல. வேப்பமர உச்சியில் நின்று பேயுண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே அப்படின்னு சொல்ற. மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு அந்த குழந்தைகளை அது போல அடிமை வாழ்க்கை வாழ வைக்கக்கூடாது, நல்ல ஒரு வீரமுள்ள குழந்தைகளாக வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அரசியல் வாழ்க்கையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு நிலை உண்டு. சமுதாயத்தோடு ஒத்து போகக்கூடியதான் அரசியல் வாழ்க்கை. நான் கூட ஒரு கவிதை எழுதினேன், கை முதல் இல்லாமல் பொய் முதல் போட்டு வாய் முதலால் வியாபாரம் செய்பவர் அரசியல்வாதி அப்படின்னு சொன்னேன். அது அந்த மேடையில பேசும்போது நல்ல நல்ல ஆற்றலுக்கா பேசுவாங்க. நான் வந்தவன அப்படி செய்யறேன் இப்படி செய்யலாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஆட்சி கிடைத்ததுக்கு பிறகு அது செய்யறதுல தயங்குவாங்க. இதை கண்ணதாசன் அப்பயே சொன்னார். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. காசை எடுத்து நீட்டு, கழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு, உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது என்று அரசியல்வாதிகளை சாடுகின்ற பாடல்களும் நிறைய திரையிசை பாடல்கள்ல நிறைய உண்டு. தன்னம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். தன்னம்பிக்கை தான் நமக்கு முக்கியம். யானையினுடைய பலம் தும்பிக்கையில் இருப்பது போல மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் உண்டு. அதனால தன்னம்பிக்கையோடு வாழணும். முயற்சி, பயிற்சி, தன்னம்பிக்கை இருந்தா நாம நினைத்ததை நாம் அடைய முடியும். வெற்றிங்கிறது உறுதியாக நமக்கு கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கை சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய பாடல்கள் திரையிசை பாடல் நிறைய உண்டு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு கவிஞர் வாலியினுடைய பாடல் ஒன்று. வாழ்க்கைய இந்த ஒரு கண்ணதாசனுடைய பாடல்கள் இந்த தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு பாடல். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். எதையும் தாங்குகின்ற இதயத்தை நாம் வளர்த்து கொண்டோம்னா எவ்வளவுதான் சோதனை வந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவுதான் இன்னல்கள் வந்தாலும் அதை நாம் போக்க முடியும் அப்படின்னு சொல்றார். வெற்றியை காண முடியுங்கிற பொதுநல சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அதாவது இயற்கையெல்லாம் பொதுநலத்தோடு செயல்படுது. சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில சொல்லுவாங்க, மலையில் பறக்கக்கூடிய சந்தனம் மலைக்கு பயன்படுறது இல்லை, மக்களுக்கு பயன்படுது. கடல்ல கிடைக்கக்கூடிய முத்து கடலுக்கு பயன்படுறது இல்லை, அதை பயன்படுத்துவோருக்கு பயன்படுது. யாழிலிருந்து கிடைக்கக்கூடிய ஓசை அது கேட்பவருக்கு பயன்படுது. அது போல இருக்கும் பொழுது மக்களாக இருக்கக்கூடிய நாம பயனோடு வாழ வேண்டும், பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில நாம வாழணும் அப்படின்னு சொல்ற. இதுக்கு வள்ளுவர் கூட சொல்ல, ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கிணறா இருக்கட்டும் அல்லது கனியை கொடுக்கக்கூடிய மரங்களா இருக்கட்டும், பொதுவாக பயன்படக்கூடியது. அது போல நாம பயன்படக்கூடிய வேண்டும் அப்படின்னு வள்ளுவரும் சொல்வார். கலித்தொகையில சொல்வது போல வள்ளுவரும் சொல்வது உண்டு. இதைதான் மனதில் உள்வாங்கி கொண்டு திரையிசை பாடல்கள்ல மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவன் பசியும் தணிந்தது, கொடியில் மலர்ந்த மலரால் மனம் எங்கும் கமழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது என்று கேட்பார். இயற்கையெல்லாம் இப்படி பயன்படும் போது மனிதனாக பிறந்த நீ மற்றவர்கள் பயன்படக்கூடாதா என்று நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிய பாடல்கள்லாம் திரையிசை பாடல்கள் உண்டு. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர விருத்திடுமா, இதுவும் கவிஞர் வாலியினுடைய பாடல் தான். மண் குடிசை வாசல் என்றால்
தென்றல் வர விருத்திடுமா, மாலை நிலா வெளிச்சம் தர மறுத்திடுமா, பலர் வாட சிலர் வாழ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்கிற பாடல்ல. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, ஏழையா இருக்கிறதுனால வராம போயிருமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? அப்ப ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி இல்லை. இயற்கையெல்லாம் பொதுவான ஒரு நீதியை தான் வச்சிருக்கு. அதுபோல மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடியவர்கள் அந்த பொது நலத்தோடு நாம் வாழணும், சுயநலத்தை நாம் வேற இருக்கணும் அப்படிங்கிற கூடிய பாடல்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நமக்கு விதைக்கின்ற நிலையெல்லாம் பார்க்கின்றோம். அதுபோல அறிவுரை கருத்துக்கள் நிறைய உண்டு. அறிவுரை கருத்துக்கள் நீதி கருத்துக்கள்ல பார்க்கும்போது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், போகாத இழந்த நிலை போக வேண்டாம், போகவிட்டு புறங்கூறி தெரிய வேண்டாம், நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம், நினைவில்லா காரியத்தை முடிக்க வேண்டாம், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், தனந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், குற்றமொன்று பாராட்டி தெரிய வேண்டாம், கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்று உலக நீதிங்கிற நூல்ல உலகநாத புலவர் அழகா எடுத்து சொல்லுவார். அது போலதான் சிறுபஞ்சமூலத்துல கூட கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் இந்துரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு, வாட்டான் நன்றென்றால் வனப்பு அப்படிங்கிற இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திரை இசை கவிஞர்கள் அந்த பாமர மக்களுக்கு எளிமையான சமுதாய கருத்துக்களை புகுத்துகின்றார்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்ற. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று அப்படின்னு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்கின்ற திரையிசை பாடல்ல அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வது போல அமைந்திருக்கக்கூடிய பாடல். தவறு ஆசை கோபம் களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வங்கிறார். ஒருத்தன் மிருகமாக வாழ்வதும் மனிதனாக வாழ்வதும் தெய்வமாக வாழ்வதும் அவனுடைய கையில தான் இருக்குது. அப்ப ஆசை கோபம் களவு என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒருத்தன் நிறைய வச்சிருந்தானா அவன் மனிதன் கிடையாது, மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய மிருகத்தினுடைய செயல்கிற. அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனிதனாக இருந்தாலும் மனிதன் கிடையாது, தெய்வமாக வாழக்கூடியவன்கிற. அப்ப ஒரு மனிதன் விலங்காகவும் தெய்வமாக வாழ்வது அவன் கையில தான் இருக்குது, அவனுடைய எண்ணங்கள்ல தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி எடுத்து காட்டுற. இன்னொரு பாடல்ல கூட நன்றியை மறக்க கூடாதுங்கிற ஒரு அறிவுரை கருத்து உண்டு. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் அப்படிங்கிற. நன்றியை மறக்காமல் வாழ்கின்ற அந்த நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய திரையிசை பாடல்கள்லாம் நிறைய உண்டு. சில பேருக்கு நல்லவருக்கு சில நேரத்துல சோதனைகள் வந்து சேரக்கூடிய அந்த சோதனையை வென்று சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்டு. அந்த சோதனையை கண்டு நம்ம துன்பப்படுகின்ற ஒரு நிலை வேறுபடும். சதி செயல் புரிந்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அது இருந்தாலும் அந்த சோதனை தான் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது விரக்தியில நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த சோதனையை சாதனையாக வென்று காட்ட வேண்டும் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா ஒற்றுமை சிந்தனையோடு நம்ம வாழணும். இந்த உலகத்துல நாம வேறுபாடு கருதாம ஒற்றுமையோடு வாழணும். பூனை இனத்துக்கு பாரதியார் சொல்லுவார், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றதன் பூனை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ அப்படின்னு சொல்லுவார். அதனால பூனைகள் நிறங்களால் வேறுபட்டாலும் குணங்களால் ஒன்றுபடக்கூடியது, வண்ணங்களால் வேறுபட்டாலும் எண்ணங்களால் ஒன்றுபடக்கூடியதுன்னு பாரதியார் சொல்லுவார். அதுபோல கவிஞர் மேத்தா சொல்லும் பொழுது, இந்துவே திரண்டுவா என்றோ, இஸ்லாமியனை எழுந்துவா என்றோ, கிறிஸ்துவனை கிளம்பிவா என்றோ எழுப்பாதீர்கள் முழக்கம், மனிதனே இணைந்துவா என்று எழுப்புங்கள் அப்படிங்கிறார். அவன் இந்துக்காரன் கிறிஸ்துவன்காரன் இஸ்லாமியக்காரன் பேர் சொல்லாத, மனிதன்கிற வார்த்தையை வச்சு அலைங்க அப்படின்னு சொல்லுவார்.
அப்படியாப்பட்ட மேத்தா தான் திரை இசை பாடல் ஒரு காதல் பாடல்ல கூட அந்த தாஜ் மத ஒற்றுமையை சொல்றார். இந்து முஸ்லிம்ங்கிற ஒற்றுமையை விதைக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்து செல்றார். அந்த பாபர் மசூதி அந்த இடித்த அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் தோன்றிய பாடல். அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதில் வச்சிருக்கிறேன். தாஜ்மஹாலின் காதினில் ராம காதை கூறலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம், நானும் நீயும் நீயும் நானும் ஜோடியாக இணைந்திடவா வா வா அன்பேவா. இது ஒரு காதல் பாடல் தான். அந்த பாடல்ல கூட தாஜ்மஹாலின் காதினில் ராம காதை கூறலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் உண்டு சேரலாம் அப்படிங்கிறார். தாஜ்மஹாலையும் ராமகாதையும் இணைத்து சொல்லுகின்ற அந்த ஒரு நிலை, மத ஒற்றுமையை விதைக்கக்கூடிய அந்த நிலை காண முடிகிறது. உண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்துக் கொடுத்தது யாருங்க? இயற்கையை காட்டி நீதி உரைக்கிறார். காக்கா கூட்டம் கூட ஒற்றுமையா இருக்குது, மனித இனம் ஒற்றுமை இல்லையே அப்படிங்கிறார். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனால் விளையும் தீமையே அப்படின்னு சொல்றார். அந்த என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல நிலையாமைங்கிறது ஒரு கண்டிப்பா உண்டு. இந்த உலகத்துல நாம பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறந்து போவது உண்டு. நிலையாமை ஒன்றுதான் இந்த உலகில் நிலையானது அப்படின்னு சொல்லலாம். நிலையாமை ஒன்றுதான் இந்த உலகிலே நிலையானது அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல கூட யாதும் ஊரை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாராங்கிற பாடல்ல கூட சாதலும் புதுவது அன்றே அப்படிங்கிற, இறப்புங்கிறது புதுமையானது இல்லைங்கிற. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்னு சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிந்தனும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வாழும் தன்துளியால் தலையானாது, கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் புனை போல அருகில் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தன மகளின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனின் இளமே அப்படிங்கிற பாடல்ல சாதலும் புதுவதன்றே, இறப்புங்கிறது புதுமையானது இல்லையே அப்படிங்கிற. ஔவையார் கூட பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த நிலையாமை என்பதுதான் நிலையானது. அததான் திரை இசை பாடல்ல வைரமுத்து சொல்வார். பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே, உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவினில் வாங்கிய பைதானே அப்படின்னு சொல்லுவார். பிறக்கும் போதே நமக்கு இறக்கின்ற தேதி ஒண்ணு உண்டு அப்படிங்கிறார். நிலையாமையை நாம உணர்ந்துட்டாலே நாம யாரும் தவறு செய்ய மாட்டோம், நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. இந்த நிலையாமை உணர வேண்டும்ங்கிறதுனாலதான் நாம காலையில திருநீர் பூசுவதும் மண்ணை தொட்டு பூசுவதும் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கவிஞர் வாலி சொல்வார் இந்த நிலையாமை கருத்து சொல்லும்போது, பிறந்தாலும் பாலை ஊற்றுவார் இங்கே, இறந்தாலும் பாலை ஊற்றுவார், உண்டானது ரெண்டாலதான், ஊர் போவது நாளாலதான், கருவோடு வந்தது திருவோடு போவது, மெய் என்று மேனியை யார் சொன்னது, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்றார். எல்லாமே அந்த வகையில நிலையாமை கருத்துக்களையும் எடுத்து காட்டக்கூடியது உண்டு. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே, இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, முதுமையே சுகமா, காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார், ஆசையே அலைபோலே நாமெல்லாம் அதன் மேலே, ஓடம்பூலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இது கண்ணதாசனுடைய வார்த்தைகள். அது கண்ணதாசனுடைய கவிதையில பாடல்களை பார்க்கும் பொழுது இந்த நிலையாமை கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியது உண்டு. என்னதான் நிலையாமை இருந்தாலும் நிலைத்தது எதுன்னா புகழ் மட்டும்தான். இதோட முடிச்சுக்கிறேன். நிலைத்தது என்பது புகழ் மட்டும்தான். அந்த புகழை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வள்ளுவரை நாம யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனா திருக்குறளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் வள்ளுவர். அந்த ஒரு நூலால் புகழ் பெற்றவர் வள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வச்சுதான் என்னுடைய கவிதை சொன்னேன். நாம் இருக்கும் போதே இழப்பது இளமையும் செல்வமும். நாம் இருக்கும் போதே இறந்துகிட்டு வர்றது ஒன்று இளமை, ஒன்று செல்வம். நாம் இருக்கும் வரை இருப்பது கல்வி, நாம் இறந்த பிறகும் இருப்பது புகழ். அந்த புகழை அடைய வேண்டும். நமக்கு எந்த செயல்கள் செய்யறோமோ அதுல நம்ம புகழை அடைய வேண்டும். ஏதாவது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து புகழை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த புகழ் தான் நிலையானது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் திரை இசை பாடல சொல்லுவாங்க.
மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல கவிஞர் வாலி சொல்லும் போது அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இப்படிதான் புகழ் பெறணும் அப்படிங்கிறத, 10 திங்கள் சுமந்தாளே அவள் பெருமைப்பட வேண்டும். உனை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். உன் கண்ணுல ஒரு துளி நீர் வந்தா கூட, கண்ணீர் வந்தா கூட இந்த உலகமே அழணும். அந்த அளவுக்கும் பேரும் புகழும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைச்சை பாடல்கள் உண்டு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் கவிஞர் வாலி. அதுபோல அந்த புகழை வென்று காட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே போல எப்படி வாழணுங்கிறத சொல்றதோட நான் முடிச்சுக்கிறேன். நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் அப்படின்னு புலமைப்பித்தனுடைய பாடல் அது. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவுரையோடு இந்த முடிச்சுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நாடு, மொழி, இனம், தொழில், உழைப்பு, சாதி வேற்றுமை தவிர்க்க வேண்டும்ங்கிறது, குடும்ப உறவுகள், அதுல பாத்தீங்கன்னா பெற்றோரை பாதுகாக்கும் பிள்ளைகள், அறிவியல், மருத்துவ சிந்தனைகள், வறுமை, அரசியல், தன்னம்பிக்கை, பொதுநலம், அறிவுரை, ஒற்றுமை, நிலைய அமைப்புகள் போன்ற சிறந்த கருத்துக்கள் எல்லாம் சமுதாய கருத்துக்களாக இதுல நிறைய இடம்பெறுது திரை இசை பாடல்ல. காலம் கருதி சிலதெல்லாம் சுருக்கிட்டேன். இந்த திரை இசை பாடல்ல திரைப்படத்துக்காக, திரைக்கதைக்காக எழுதப்பட்ட பாடலா இருந்தாலும் சமுதாய உணர்வுகளை கவிஞர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, சங்க இலக்கியம் தான் நான் உயர்ந்த இலக்கியமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அது படித்தவர்களுக்கு பயன்படக்கூடிய, அதனால பாமர மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் எல்லாம் விதைக்கக்கூடியது இந்த திரை இசை பாடல்கள். அதனால திரை இசை பாடல்களும், திரை இசை கவிஞர்கள் சொல்லியிருக்கூடிய பாடல்களும் நம்ம இலக்கிய வகைதான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதே போல உடுமலை நாராயணகவியை பார்க்கும்பொழுது பகுத்தறிவு சிந்தனையில் சிறந்தவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்க்கும்போது பொது உடைமை சிந்தனையை அதிகம் விதைத்திருக்கிறார். கண்ணதாசனை பொறுத்தளவு தத்துவ கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறார். வாலியை பொறுத்தளவு அறிவுரை சிந்தனைகளை சொல்லியிருக்கிறார். மற்றவங்களும் பல்வேறு விதமான கருத்துக்களும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தனி முத்திரை பதித்தது போல இதுல எடுத்து காட்டியிருக்கிறார்கள். காலம் கருதி முடித்துக் கொள்கிறேன். நல்லுள்ளங்களுக்கு, எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்தும், இந்த 5 நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கம் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள் கூறியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.